ஆடி சேல தள்ளுபடி சென்னை செல்ஸ் ஆடி ரெடி கலர்ஃபுல்லான கலெக்ஷன் ட்ரெண்டிங்கான ஃபேஷன் ஆடி ஆஃபர் வேற லெவல் பாரு சென்னை செல்ஸ் ஆடி சேல தள்ளுபடி ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி சென்னை செல்ஸ் ஆடி சேல தள்ளுபடி ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆர் யூ ரெடி Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. நம் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வரும் துருக்கியின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது நம் நாடு. பாகிஸ்தானுடன் சேர்ந்து சீண்டிய துருக்கிக்கு கிரீஸ் நாட்டின் மூலமாக நம் நாடு செக் வைத்துள்ளது. ஏற்கனவே கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே பிரச்சனை உள்ள நிலையில் நம் நாட்டின் இந்த நடவடிக்கை துருக்கியின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. அப்படி என்ன நடக்கிறது என்பது பற்றி பார்க்கலாம். துருக்கி நம் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானின் நெருங்கிய நட்பு நாடாக இருந்து வருகிறது. குறிப்பாக காஷ்மீர் விவகாரத்தில் எப்போதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் நம் நாட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நடந்தது. இது போராக மாறிய நிலையில் துருக்கி பாகிஸ்தானுக்கு உதவியது. துருக்கி நாட்டின் ட்ரோன்கள் மற்றும் அந்த நாட்டின் ஆபரேட்டர்களை பயன்படுத்தி நம் நாட்டின் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது. ஆனால் நம் நாடு சாமர்த்தியமாக செயல்பட்டு பாகிஸ்தான் மற்றும் துருக்கியின் முகத்தில் கரியை பூசியது. ஆனாலும் கூட துருக்கி திறந்தவில்லை. அந்த நாட்டின் அதிபர் தய்யிப் எர்டோகன் நம் நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இதனால் துருக்கிக்கு பாடம் கற்பிக்க நம் நாடு முடிவு செய்து அதற்கான வேலைகளை தொடங்கி வருகிறது. அந்த வகையில்தான் கிரீஸ் நாட்டின் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. துருக்கியும் கிரீஸும் அண்டை நாடுகள். இரண்டு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன. இரண்டு நாடுகளிடையே கடுமையான மோதல் போக்கு இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் துருக்கி. ஏஜியன் கடல் தீவுகள் தொடர்பாக கிரீஸ் மற்றும் துருக்கி இடையே பிரச்சனை உள்ளது. இந்த தீவின் பெரும்பாலான பகுதி கிரீஸ் வசம் உள்ளது. ஆனால் ஒரு சில இடங்கள் துருக்கியிடம் இருக்கிறது. இந்த பகுதி எண்ணெய் மற்றும் எரிவாயுக்கான முக்கிய பகுதி. கடந்த 2020ஆம் ஆண்டில் துருக்கி இந்த இடத்தை கைப்பற்ற முயற்சி செய்தது. அன்று முதல் இரண்டு நாடுகளிடையே இந்த பிரச்சனை வெடித்தது. இன்று வரை அந்த பிரச்சனை முடியவில்லை. இந்த நிலையில்தான் நம் நாடு லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலை வெற்றிகரமாக சோதித்துள்ளது. தரையிலிருந்து தாக்கக்கூடிய க்ரூஸ் ஏவுகணை. இது நம் DRDOவின் தயாரிப்பு. வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட அந்த லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலை கிரீஸ் நாட்டுக்கு வழங்க நம் நாடு முன்வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக துருக்கி நாட்டின் பிரபலமான ஊடகமான TR ஹேபர் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் துருக்கி இந்தியாவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருந்தது. பாகிஸ்தானை ஆதரித்தது. இந்த நிலையில்தான் கிரீஸ் நாட்டுக்கு லாங் ரேஞ்ச் ஏவுகணையை வழங்குவதற்கு இந்தியா பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருக்கிறது. அது கிரீஸ் நாட்டுக்கு கிடைக்கும் பட்சத்தில் துருக்கிக்கு பிரச்சனையாகும். ஏனென்றால் அந்த ஏவுகணையின் ரேஞ்ச், துல்லியமான தாக்குதல், குறைந்த உயரத்தில் பறந்து இலக்கை அழிப்பது உள்ளிட்டவை துருக்கிக்கு பெரும் சிக்கலாக மாறும். அது மட்டுமின்றி அந்த ஏவுகணை துருக்கியில் உள்ள S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை மீறி தாக்கக்கூடியது. அந்த ஏவுகணை 1000 முதல் 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டிருக்கிறது. வெடிமருந்துகள் மட்டுமின்றி அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய வல்லமை கொண்டுள்ளது. இது அமெரிக்காவின் டொமஹாக் மற்றும் ரஷ்யாவின் காலிபர் கப்பல் ஏவுகணைக்கு நிகராக பார்க்கப்படுகிறது. இதனை மொபைல் லான்ச்சர்கள் மற்றும் கடற்படை கப்பல்களிலிருந்து ஏவ முடியும். இதனால் கிரீஸ் நாட்டுக்கு இந்தியாவின் இந்த ஏவுகணை கிடைத்தால் அது துருக்கிக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட கிரீஸ் நாட்டுக்கு இந்தியா சார்பில் அந்த லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை வழங்குவது பற்றி இரண்டு நாடுகள் சார்பில் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் கடந்த மாதம் இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் AP சிங் கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகருக்கு சென்றிருந்தார். அப்போது அவர் கிரீஸ் நாட்டின் விமானப்படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் பிமோதெனிஸ் கிரிகோடியஸை சந்தித்து பேசினார். அதன் பிறகு அங்கு நடந்த பாதுகாப்புத்துறை கண்காட்சியையும் பார்வையிட்டார். அப்போதுதான் அங்கு நம் நாட்டின் லாங் ரேஞ்ச் மிசைல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கிரீஸ் இந்தியாவிடமிருந்து அந்த லாங் ரேஞ்ச் ஏவுகணையை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை போடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்ற செய்தியே அடிபட ஆரம்பித்திருக்கிறது. அது நடக்கும் பட்சத்தில் துருக்கியின் தூக்கம் நிச்சயம் நம் நாட்டால் கலையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. Subscribe to One India and never miss an update.
ஷாப்பிங் பண்ண are you ready சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.